இது தெரியாமல் இனிமேல் காலில் செருப்பு போடாதீங்க, உங்கள் செருப்பு தான் அந்த நாளையை தீர்மானிக்கும் என்றால் நம்ப முடியுதா? இங்க பாருங்க, இது உங்கள் காலின் நலத்தையும் வாழ்நாள் முழுவதையும் பாதிக்கும் முக்கியமான செய்தி. நாள்தோறும் நாம் ஏதேனும் ஒரு வகையான செருப்பை அணிகிறோம். ஆனால் அது செய்யக்கூடாத சில செயல்கள் நம்மால் தவிரவிடப்படுவதால் சில நேரங்களில் காலடிகளில் வலி, பாதங்களில் குழப்பம், சிராய்ப்பு, கூடுதலாக சில சீரியஸான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. முதலில் ஒருவர் எப்போது ஒரே செருப்பை தினமும் அணிவது தவறு. ஒரே செருப்பை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது அதில் வியர்வை சிக்கி தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் குறைந்தபட்சம் 2 செருப்பு ஜோடிகளை மாற்றி மாற்றி அணிவது சிறந்தது. இரண்டாவது, காலில் முற்றிலும் பொருத்தமாக இல்லாத செருப்புகளை அணிவது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக துன்புறுத்தும் அளவுக்கு இறுக்கமாகவோ அல்லது எளிதாகவோ இருக்கக்கூடாது. சரியான அளவிற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, சிலர் காலில் சாக்ஸோடு சேர்த்து செருப்பு அணிய மறுக்கிறார்கள். ஆனால் சில செருப்புகள், குறிப்பாக ஷூ வகைகள், வியர்வையை கட்டுப்படுத்த சாக்ஸுடன் தான் அணிய வேண்டும். இல்லையேல் காலில் வாசனை, பாக்டீரியா தொற்று போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். நான்காவது, செருப்பை வாரம் ஒரு முறை கூட சுத்தம் செய்யாமல் தவிர்ப்பது மிகப்பெரிய தவறு. அதை சுத்தப்படுத்தாத பட்சத்தில் அதன் உள்ளே சேரும் அழுக்கும் சேர்ந்த வலிகள், கால் ஆணிகள், ஸ்கின் அலர்ஜி போன்றவற்றை ஏற்படுத்தும். ஐந்தாவது, சிலர் அடிக்கடி சுலபமாக அணிய வசதியாக ஸ்லிப்பர் போல் இருக்கும் செருப்புகளையே தினமும் அணிவார்கள். ஆனால் அதில் அடிமூட்டு, முதுகுவலி ஏற்படும் அபாயம் இருக்கிறது. நேர்மையான உடல்நிலை வைத்திருக்க சொல்வதனால் உங்களின் காலுக்கு மிக சரியான ஆதரவு தரும் செருப்புகளை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்ததாக, செருப்பில் உள்ள சோல் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் சிலர் அதே செருப்பை பயன்படுத்துகின்றனர். இது பாதத்தில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் நீர்க்கட்டி, குதிக்கால் வலி போன்றவை சாத்தியம். இறுதியாக, இரவு நேரங்களில் தண்ணீரில் நனைந்த செருப்புகளை ஒற்றை பக்கமாக வைக்காமல் சீராக காய வைக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் அது நச்சு தொற்று, பூஞ்சை போன்றவை உருவாகும் அபாயம் இருக்கிறது. மேலும் சிலர் அழகுக்காக மட்டும் செருப்புகளை தேர்வு செய்கின்றனர். ஆனால் அழகு மட்டும் முக்கியமல்ல, உடல் நலனும் கூட முக்கியம் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். காலடிகளும் உடலின் ஒரு முக்கிய அங்கம்தான். அதற்கு நாமே பாதுகாவலனாக இருக்க வேண்டும். செருப்பின் உள் அடுக்குகள் தளர்ந்துவிட்டால் அதில் நடப்பதில் சீரான சமநிலை குறையும். இது முதுகு நோவுக்கும் முழங்கால் வலிக்கும் வழிவகுக்கும். அதனால்தான் நிபுணர்கள் குறைந்தபட்சம் 6 மாதத்திற்கு ஒருமுறை செருப்பின் தரத்தை பரிசோதிக்க வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர். மழை காலங்களில் அதிகமாக ஈரப்பதம் செருப்பில் சேரும். அந்த நேரத்தில் முற்றிலும் காய வைத்து மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் காலில் அழற்சி, வியர்வை தொற்று மற்றும் சரும நோய்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், துவக்கம் முதல் செருப்பை பயன்படுத்தும் நேரம் வரை அதன் பின்னணியில் நாம் வைத்திருக்கும் மனநிலை. அவசரமாக செருப்பு அணிவது, செருப்பின் வளைவு அல்லது பட்டனை சரியாக சோதிக்காமல் போடுவது சின்ன விஷயமாக தோன்றினாலும் அது நம் அன்றைய நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்.